ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பிங்கின் வாங்க பழகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பீடட் ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது இந்த மாதிரி சின்னபார் பீடு நான் எடுத்திருக்கேங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட் ஃபயரான டெரக்கோட்டா பீடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது சில்வரில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரட் மாதிரி எனக்கு ஒரு பீட்ஸ் கிடச்சிதுங்க. அது வாங்கியிருக்கேன் சில்வர் கலரில். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் ஹூக் சில்வர் கலரில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கியர் லாக், அதுக்கப்புறம் கியர் வயர், அதுக்கப்புறம் நம்ம கட்டர் அண்ட் பிளையர் எடுத்துக்கணுங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைங்கிற ஹைட் அளவுக்கு நம்ம கியர் வயர் எடுத்துக்கலாம். என்ன ஹைட்டுக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கியர் வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த லென்த்தில் ஒரு எண்டில் நம்ம இந்த பேக் ஹூக்கை மாட்டிக்கலாங்க. ஸோ அதுக்கு நான் 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் 2 கியர் லாக் போட்டுக்கிறது எப்போவுமே சேஃப்டி. சப்போஸ் ஒன்று கட்டானா கூட இன்னொன்று உங்களுக்கு நல்லா நிற்கும். ஸோ இந்த லாஸ்ட் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளையர் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மூவ் ஆகி கலந்து வராது. ஸோ இன்னொரு எண்டிலேருந்து நம்ம இந்த பீட்ஸையும் இந்த ஸ்பேசர் பீடையும் அப்படியே கோர்த்துட்டே வர வேண்டியதாங்க. இந்த மாதிரி இது ஒன்று அது ஒன்று மாற்றி மாற்றி கோத்துட்டே வாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கோத்துட்டு வரேங்க. நம்ம இந்த சைடு கோக்கும்போது பேர்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரணும். அப்படியே போக போக இந்த சைடு வரும்போது நம்ம இந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கோத்துட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீடு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், இந்த பீடு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம கோத்துட்டு வரும்போது அதே மாதிரி நம்ம லைனாக கோர்த்துட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஸோ இது ஃபைனலாக நம்ம கோத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த சைடும் அதே மாதிரி 2 கியர் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று கட் ஆனாலும் இன்னொன்று சேஃப்டியாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் அது ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இது சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் இது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிளெயின் சாரீஸ்க்கு அந்த மாதிரிலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சின்னபார் பீடு சின்னபார் பீடு தான். ஸோ உங்களுக்கு இது கலர் ஃபேட் ஆகுதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது மாதிரி இந்த மாதிரி ஸ்பேசர் பீடு நீங்கள் எந்த பீடு வேணாலும் போடலாம்.
பேரட் தான் போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களோட சாய்ஸ் தான் அது. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. ஸோ இது எல்லாருமே நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.